மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. இந்தியாவிலே ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு. அது இருமொழி கொள்கை தான் இருக்கிறதுலே டாப் டாக்டர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தமிழில் படிச்சுட்டு போய் இன்றைக்கி உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதோட இதை கம்பேர் பண்ணாது. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி என்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு மன்னார்குடி. திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று தடுத்து நிறுத்திய காவலர்கள். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டது உறுதி. சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. 117 கோடி ரூபாயில் 14 கோவில்களில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல். 5 கோவில்களில் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதி பரப்புரையின் போது வெடிகுண்டு வீசுவேன் என்று பேசிய விவகாரம். சீமான் மீது வரும் 20ஆம் தேதி நேரில் ஆஜராக ஈரோடு கருங்கல்பாளையம் காவலர்கள் சம்மன். திமுக அரசுக்கு நெருக்கடியாக இருப்பதால் சம்மன் வழங்கப்பட்டிருப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. சோர்வடைய மாட்டேன் என்றும் பேட்டி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வீட்டு வாசலில் நாயை கவ்விச் சென்ற சிறுத்தை. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் பொதுமக்கள் அச்சம். சென்னை பெருங்குடியில் மெட்ரோ பணிக்கான இரும்பு திருட்டை தடுக்க காவலர்களை கல்லெறிந்து விரட்டிய விவகாரம். 3 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. டெல்லியில் ரிக்டர் அளவுகோலில் 4 புள்ளிகளாக பதிவான நில அதிர்வு. கட்டடங்கள் குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் சாம்சங் ஆலை தொழிலாளர்களின் குடும்பத்தினர் போராட்டம். உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் திமுக தலைமையில் நாளை ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பங்கேற்பார்கள் என்றும் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. 63,520 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியின் புதிய முதலமைச்சரை பாஜக தலைமை இன்று அறிவிக்க வாய்ப்பு. வரும் 20ஆம் தேதி பதவியேற்பு நடத்த திட்டம். அமெரிக்காவின் மத்திய கிழக்கு பகுதிகளை புரட்டி போட்ட கனமழை. வெள்ளம் காரணமாக இதுவரை 9 பேர் உயிரிழப்பு. செலவே செய்யாமல் லிப்ட் கேட்டே நாட்டை ஒரு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் பட்ஜெட் சுற்றுலா என்ற பெயரில் புதிய ட்ரெண்டை செட் செய்திருக்கிறார். யார் இவர்? விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தான் என்பது போகும் பெருங்கணத்தின் லட்சத்தில் சம்பளம், வீடு, கார் என ஓடிக்கொண்டிருக்கும் இயந்திர வாழ்க்கையில் தனது மகிழ்ச்சிக்கு ஒரு ஜோடி ஆடை, ஒரு செல்போன், ஒரு கொட்டகை போதும் என்கிறார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சரஸ்வதி. மும்பையில் குடும்பத்துடன் வசித்து வரும் சரஸ்வதி காப்பீடு தொடர்பான பணியை செய்து கொண்டிருந்தார். ஆனால் 6 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே வேலையை செய்து செய்து அலுத்து போன சரஸ்வதிக்கு நாடு முழுவதும் சுற்றி பார்க்க வேண்டும் என ஆசை வந்துள்ளது. ஆனால் அதற்கு ஆகும் செலவை நினைத்து கொஞ்சம் பின்வாங்கிய சரஸ்வதிக்கு அப்போது தோன்றியதுதான் இந்த செலவில்லாத சுற்றுலா. தனது வேலையை விட்டுவிட்டு காஷ்மீர், உத்தராகண்ட், குஜராத், உத்தரப்பிரதேசம், டெல்லி, கோவா என மாநிலமாக 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் தனியாக சுற்றி
சுற்றி புது புது அனுபவங்களை பதிவு செய்து வருகிறார் சரஸ்வதி. பெரும்பாலும் புடவையில் வலம் வருவது இவரின் தனி அடையாளம். எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நடப்பது, முடியாத பட்சத்தில் கண்ணில் தென்படும் வாகனங்களில் லிப்ட் கேட்டு ஏறிக்கொள்வது, வழியில் ஓட்டுநர்களின் மூலம் அந்தந்த இடங்களின் சிறப்புகளை கேட்டறிந்து கொள்வது, ஆங்காங்கே சிறிய சிறிய வேலைகளை செய்து அதில் கிடைக்கும் பணத்தில் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது, இரவு நேரங்களில் மருத்துவமனைகள், கோயில்கள், ஆசிரமங்களில் அனுமதி பெற்று கூடாரம் அமைத்து தங்கிக் கொள்வது. இதுதான் சரஸ்வதியின் 0 செலவு பயணம். முன்பின் தெரியாத நபருடன் பயணிப்பதும் பரிச்சயமில்லாத இடங்களில் தங்குவதும் எந்த அளவிற்கு பாதுகாப்பானது என்ற கேள்வி எழும்போது இந்தியா பாதுகாப்பானது என்பதுதான் தனது இந்த சுற்றுலாவின் முக்கிய பிரச்சாரமாக கூறுகிறார் சரஸ்வதி. தனக்கு எல்லையே கிடையாது என அண்மையில் கஜகஸ்தானுக்கும் ஒரு சோலோ ட்ரிப் சென்றுவிட்டு வந்த சரஸ்வதி இது போன்ற பட்ஜெட் பயணம் மேற்கொள்ள விரும்பும் பெண்களுக்காக சுற்றுலா திட்டங்களையும் தனது இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகம் செய்துள்ளார். மலையின் உச்சியில் நின்று உலகை மறந்து கத்துவது, இயல்பு வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட இடங்களில் அனுபவங்களை சேகரிப்பது, பலரும் அறியாத கோயில்களில் ஆன்மீகத்தை தேடுவது என சாகசத்திற்கு ஆடம்பரமோ பணமோ தேவையில்லை என்பதை தனது சேஃப் லடுக்கி இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலம் காட்டியுள்ளார் சரஸ்வதி. தற்போதும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து கொண்டிருப்பதால் கல்வி உதவிக்கான தேவை குறையவில்லை என நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார். அகரம் அறக்கட்டளையின் அலுவலக திறப்பு விழாவில் பேசிய சூர்யா அதை தனது தாய் வீடு போல உணர்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இது எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நாள், இன்னைக்கிற நாள் நிறையா மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளாக பார்க்குறேன். சென்னை தியாகராய நகரில் அகரம் கல்வி அறக்கட்டளையின் அலுவலகத்தை திறந்து வைத்த அதன் நிறுவனரும் நடிகருமான சூர்யா இது சொந்த வீடு கட்டியதை விட அதிக மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக கல்வியே எங்கள் ஆயுதம் என மாணவ மாணவியர் உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா இந்த கட்டடம் நன்கொடையால் கட்டப்பட்டது அல்ல என விளக்கம் அளித்தார். இது படிப்புக்காக கொடுக்க நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. இது நீங்க எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமா பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையா வர ஒருவர் காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அகரம் அறக்கட்டளையை தொடங்கியது குறித்தும் சூர்யா குறிப்பிட்டார். 2006ல கஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்கிற நம்ம மக்களுக்கு, நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா நான் என்ன தந்துட முடியும், எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான் அகரம் திறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்ப 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான். 2010ஆம் ஆண்டு தொடங்கிய விதை திட்டத்தின் மூலம் தற்போது வரை 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துள்ளதாகவும், ஆனால் தற்போதும் படிப்புக்கு உதவி தேவைப்படுவோரின் எண்ணிக்கை அதிகமாகவே இருப்பதாகவும் சூர்யா தெரிவித்தார். இப்பவும் அகரம்ல 2000 மாணவர்கள் மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேல எல்லாமே மாணவிகள். 2010ல ஒரு 100 மாணவர்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்ப 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேவைகள் குறையவே இல்லை. இப்பவும் 2025ல இப்பவும் நம்ம கூட நம்ம சமூகத்துல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லை என்கிற ஒரே காரணத்துக்காக அப்பானால படிக்க வைக்க முடியாது, அம்மானால படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்கு. அறக்கட்டளையின் வெற்றிக்கு முக்கிய காரணம் தன்னார்வலர்கள் என கூறிய சூர்யா கல்வராயன் மலைப்பகுதியை சேர்ந்த மாணவர் மருத்துவரானது குறித்த நிகழ்வை விவரித்தார். ஜவாத மலை பக்கத்துல கல்வராயன் மலை இருக்குன்னா அங்க இருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல. இங்கிருந்து தன்னார்வலர்கள் போறாங்க,
சைக்கிள் எல்லாம் போக முடியாது. அஃப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது, அங்கே போகிறதுக்கு சைக்கிளும் கூட போக முடியாது, இருசக்கர வாகனம் போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமா. ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க, முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு. 10ஆவதா மறுபடியும் ஒரு வாலண்டியர் போறாரு. அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்ப அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு. இதையடுத்து பேசிய திரைப்பட இயக்குனர் ஞானவேல், அலுவலகமாக மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கான பயிற்சி, புத்தக வெளியீடு, வாசிப்பு உள்ளிட்டவையும் நடைபெற இருப்பதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சூர்யாவின் குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர்.